டாஸ்மாக் முறைகேடு வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பாமக செயல் தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தமிழக அரசின் மது வணிக நிறுவனமான டாஸ்மாகில் நடந்த ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த 2 நாட்களாக நடத்தி வரும் சோதனைகளில் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. டாஸ்மாக் நிறுவனத்தில் குறைந்தது ரூபாய் 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் அதன் மூலம் கிடைத்த பணம் சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் கூறியிருந்தது. டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகனுடன் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் சிலர் வாட்ஸ்அப் மூலம் நடத்திய தகவல் பரிமாற்றத்தில் எந்த நிறுவனத்தின் மது வகைகளை அதிக எண்ணிக்கையை கொள்முதல் செய்ய வேண்டும், யார் பாருக்கு ஒப்பந்தம் வழங்க வேண்டும், வாகன ஒப்பந்தம் வழங்க யாருக்கு வேண்டும் என்பது குறித்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனரும் முழுமையாக செய்து முடித்ததற்கான ஆதாரங்களும் வெளியாகியுள்ளன. டாஸ்மாக் நிறுவன செயல்பாடுகளில் ஆராய்ச்சியாளர்களின் வேண்டிய தரகர்களின் தலையீடு இருந்திருக்கிறது. ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பதற்கு இவையே சான்று. மேலாண்மை இயக்குனரிடம் அமலாக்கத்துறையில் தொடர்ந்து 2வது நாளாக அவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அரசுக்கு மட்டுமின்றி ஆட்சியாளர்களுக்கும் பணம் காய்க்கும் மரமாக திகழ்வது டாஸ்மாக் தான் என்பதை அண்மை காலமாக வெளியாகி வரும் செய்திகள் உறுதி செய்கின்றன. டாஸ்மாக் ஊழல் தொடர்பான மூல வழக்குகளை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கையுண்டு தடுப்பு பிரிவு விசாரித்தல் தவறு செய்தவர்கள் தப்ப வைக்கப்பட்டு விடுவார்கள். அந்த வழக்கில் நீதி கிடைக்காது. எனவே டாஸ்மாக் நிறுவனத்தில் நிகழ்ந்த ஊழல்கள் முறைகேடுகள் தொடர்பான 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு ஆணையிட வேண்டும். இவ்வாறு அன்புமணி கூறியுள்ளார்.